ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? பாபா குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்வார். அது என்ன அர்த்தம்? குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள், குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதை யோசிச்சுட்டாலே நாம் சொர்க்கத்தில் என்ன பதவியை அடைவோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே நாராயணன் ஆகணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் ஆவோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் மனசு ஒடிஞ்சிடாதீங்க, கண்டிப்பாக ஆகும், கண்டிப்பாக ஆகும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்? அதுக்காக தான் நம்ம பாபா குழந்தையாகவே ஆகியிருக்கிறோம். அப்போ நான் பாபாவுடைய குழந்தை, ஒரு குழந்தை ஒரு ஜென்மம் முடித்து இன்னொரு ஜென்மம் குழந்தையாக பிறக்கிறோம். இப்போ குழந்தையாக பிறக்கும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதான் தெரியும் இல்லையா? மாற்றி சொல்லி கொடுத்தா கூட அதுதான் உண்மைன்னு தான் நம்ம நம்பிட்டு இருப்போம் குழந்தையாக இருக்கும்போது. அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறாரு, இவ்வளவு நாள் முன் ஜென்மத்தில் நீ இது ஒரு மனிதன், இது ஒரு பொருள், இப்படியெல்லாம் நினச்சேன். இப்போ அதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோ. நான் மட்டும்தான் இருக்கிறேன் இல்லையா? ஒரு குழந்தை அப்பா அம்மா தான் பாதுகாப்பு, அப்பா அம்மா விட்டு அது எங்கேயும் போகாது. அப்படி இரு, எல்லாரும் அந்த ஆத்மாவை மட்டும் பாருன்னு நமக்கு ஆணாவனாவே இதுதான் இல்லையா? அந்த புள்ளி தான் பேசுது. இப்போ குழந்தைங்க கேட்குங்களா, அம்மா இது எப்படிம்மா லைட் எரியுது, இது எப்படிம்மா வண்டி போகுது, அதே மாதிரி அது எப்படி பேசுது? அது உள்ள ஆத்மா இருக்குது, அதுதான் பேசுது, அது போயிடுச்சுன்னா பேசாது அப்படின்னு பாபா சொல்கிறார். இவ்வளோ தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளவுதான் பாபா குழந்தைக்கு தெரியணும். நான் பாபாவோட குழந்தை ஞாபகம் இருந்தால் இவ்வளோ தான் தெரியும். ஆனால் நீங்கள் பெருசாக வளர்ந்துட்டீங்க, உலகில் விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது தெரியாது. ஸோ அதற்காக தான் பாபா சொல்கிறார், குழந்தை பருவத்தை மறக்காதீங்கன்ட்டு. இதே பைபிளில் கூட சொர்க்கத்தில் யார் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு கேட்பாங்க இயேசுவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாராயணனா யார் இருப்பான்னு தான் அர்த்தம். அதுக்கு அவர் ஒரு குழந்தையை இட்டாந்து வச்சு, இந்த குழந்தை மாதிரி யார் பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ, யார் தன்னை தாழ்த்துறாங்களோ அவங்க தான் அங்கே உயர்த்தப்படுவார்கள், அதாவது பெரிய பதவி அடைவார்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த பணிவு இருக்கும். அம்மா அப்பா திட்டினாலும் அமைதியாக இருக்கும், டீச்சர் திட்டினாலும் அமைதியாக இருக்கும், எது பண்ணாலும் அமைதியாக இருக்கும். ஏன்னா அதை எதிர்க்கணும், இதெல்லாம் என்னுடைய உரிமை அப்படின்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்படித்தான் இருக்க சொல்கிறார் பாபா. அப்படி இருக்கிறவங்க தான் அங்கே நாராயணன் பதவியை அடைய முடியும். அடுத்தது நம்ம பாபா சொல்கிறாரு, உங்களை நிந்தனை செய்தால் அவங்களுக்கு மாலை போடுங்க, அதாவது இனிய வார்த்தைகள், அவங்களுடைய குணங்களை மகிமை பாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம தொடர்பு பாபா குழந்தைங்க தான் இருப்பாங்க. பாபா குழந்தைங்க மூலமாக தான் நமக்கு பிரச்சனைகளும் வரும். அப்போ நாம் அந்த பாபா குழந்தை கூட எப்போ தெரியுமா பிரச்சனை பண்ணுவோம்? ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஆன்மீகவாதி பக்தி மார்க்கத்தில், அவர் யாரை பார்த்தாலும் ஒரு திமிராகவே பதில் சொல்வார். ஒரு எல்லாரும் கேட்பாங்க, என்ன எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாரு இவர் அப்படின்வாங்க. ரொம்ப ஃபேமஸானவர் அவர். அதுக்காகவே அந்த சேனலுடைய கமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எது கேட்டாலும் ஒரு நக்கலாக ஒரு கோபப்படுற மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அவரே விகேடி பாலன் பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் நம்ம. அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், மதுரா டிராவல்ஸ் ஓனர், அது இல்லாமல் இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணி கோடிகளின் அதிபதி. அவர் பேட்டி எடுக்கிறார் அந்த ஆன்மீகவாதியை. ஆனால் அந்த விகேடி பாலன் அவர்கள் கேட்குற ஒரு கேள்வியும் யாராக இருந்தாலும் கோபப்படுத்துகிற மாதிரி கேள்வி. பயங்கரமாக நோண்டி கேட்குறாரு, எதுவும் மடக்கிறாரு. இப்போ அப்படி சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் கேட்குறாரு. ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் கோபப்படலை. வெளியில் மேபி உள்ளே கோபப்பட்டுக்கலாம், ஏன்னா அந்த குணம் அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. பட் உள்ளுக்குள்ளே அப்படியே முகத்தில் கூட அது தெரியல கோபம். ஏன் தெரியல? ஏன்னா உட்காந்துட்டு இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டாங்கன்னா சும்மா வந்தவங்க பக்தர்கள் இவரை பெரியவராக நினைக்கிறாங்க, அதனால இவர் என்ன திட்டினாலும் அவங்க கம்முன்னு வாங்கிட்டு தான் போகிறாங்க, யாரும் எதிர்த்து பேச போகிறது இல்லை. ஆனால் இவர் பேச வரும்பொழுதே என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த சாமியாருங்க மேலாம் நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் ஏதோ ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்குறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். அதுக்கே வேற எவனாவது இப்படி சொல்லியிருந்தா ஏஞ்சி போடான்னு சொல்லியிருப்பார். ஆனால் வந்தவர் பெரிய ஆள், அதன் மூலமாக அவருக்கு உதவியெல்லாம் கூட கிடைக்கும், டொனேஷன் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவர் அமைதியாகவே சொல்கிறார். திட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேட்டி, பல பாட்டாக பிரித்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ பாருங்களாம், அந்த கோபம் நம்ம யாருக்கிட்ட காட்டோம்னா, நம்ம யாரை ரொம்ப கீழானவர்கள் நினைக்கிறோமோ அல்லது நமக்கு சமமானவர்கள் நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் காட்டுமே தவிர,
நம்மை விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு நீங்கள் உண்மையிலே நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கோபத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கோபமே பட மாட்டீங்க. ஏன்னா உயர்ந்தவர் கண்டிப்பாக தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம பாபா திட்டா மற்றவங்க திட்டுற போகிறாங்க. பாபா எவ்வளோ திட்டுறாரு, ஆனால் இனிமையான குழந்தைன்னு சொல்லி திட்டுறாரு. ஆனால் அவர் எந்த முரளியில் அதிகமாக திட்டுறாரோ அந்த முரளி தான் நமக்கு பிடிக்கவே செய்யும். ஏன்னா சொல்கிறது கடவுள். ஸோ இப்போ நம்ம கோபத்தை யார்கிட்ட வெளிப்படுத்துவோம்? புதுசாக வந்த பாபா குழந்தைகிட்ட வெளிப்படுத்துவோம். நம்ம ஒரு கொஞ்சம் சீனியராக இருக்கிறோம் அல்லது ஒரு இன்சார்ஜாக இருக்கிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வெளிப்படுத்துவோம். ஏன்னா நம்ம மனசில் நம்ம பெரிய ஆள் மாதிரியும் அவங்க ரொம்ப சின்னவங்க மாதிரியும் நாம் நினைக்கிறோம். ஸோ அதுக்கு பைபிளில் ஒரு பயங்கர எச்சரிக்கை இருக்கும். என்ன சொல்லியிருப்பாருன்னா, கடவுள் பேசுகிற மாதிரி, என்னிடம் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் இடரல் உண்டாக்குனா கூட உங்கள் கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. இல்லை, அதுவும் கடவுளுடைய குழந்தை. கடவுள் கள்ளங்காப்பிடமற்று தான் இருக்க சொல்கிறாரு. அப்படி கள்ளங்காப்பிடமற்று இருக்கிற காரணத்தினாலே அவனை போட்டு நீங்கள் மிதிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி பாவத்தை ஞானம் கிடைப்பதற்கு முன்பு நம்ம செய்த காரணத்தினால தான் இன்றைக்கி உலகமே அழிய போகுது. நம்மளை ஃபாலோ பண்ணி மற்றவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, கண்டிப்பாக உலகத்துக்கு இடரல்கள் வரும். அதிலும் குறிப்பாக எந்த மனுஷனால அந்த துன்பம் இழைக்கப்பட்டதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம பாபா பாஷையில் சொல்லணும்னா கேட்கவே கேட்காதீங்க, அவ்வளோ கொடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அடுத்தது பாபா ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுப்பார். எண்ணத்தில் பாவம் வந்தாலும் கர்மேந்திரியங்கள் மூலமாக பண்ணிடாதீங்க அப்படிங்கிறார். ஸோ அதே பைபிளில் பார்த்தீங்கன்னா, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால், அதாவது ஏதாவது பாவம் அதன் மூலமாக நீ செஞ்சன்னா அதை வெட்டி எரிஞ்சிடு. ஏன்னா நீ 2 கை 2 காலோட நித்திய அக்னியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும், அதாவது நரகத்தில் போவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஊனமாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது, அதாவது சொர்க்கத்திற்கு ஊனமாக பிரவேசிப்பது நலமாக இருக்கும். ஆனால் சொர்க்கத்துக்கு போன அப்புறம் எல்லாம் கிடைச்சிடும், அது வேறு விஷயம். பட் ஊனமாகவே இருந்து நீ அங்கே போகிறது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதேமாதிரி உன் கண் மிகப்பெரிய எதிரின்னு பாபா சொல்கிறார், கண்ணைத்தான் இல்லையா. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. ஏன்னா 2 கண்ணோடு நீ நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாக ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஆனால் பாபா இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கடும் தண்டனை கிடைக்கும்னு மட்டும் சொல்லிட்டார். ஆனால் ஒரு பிரதர் இந்த ஞானத்துக்கு அவர் வரல. அவருடைய சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு பையன், சீனியர் பையன் சொல்கிறான், ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அந்த டீச்சர் இடுப்பை நீ கிள்ளிட்டு வந்தேன்னா நான் உனக்கு ₹1 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஸோ இவன் போய் அதே மாதிரி பண்ணிட்டு வந்துட்டான். டீச்சர் செம்ம அடி அடிச்சு அவனை ஃபெயிலே பண்ணிட்டாங்க. அதேமாரி அந்த பையனும் ₹1 கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழித்து அவன் வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த வேலையில் மிஷினில் எந்த விரலால் டீச்சர் இடுப்பை தொட்டானோ அந்த விரல் அப்படியே கட் ஆகிடுச்சு. அப்போ பாருங்கள், அஞ்ஞானிகளுக்கே இப்படி தண்டனைனா நமக்கு 1க்கு 100 மடங்கு தண்டனைன்றார். ஸோ அப்போ எப்படி கடுமையான தண்டனையெல்லாம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பாபா சைகையாக காட்டுறாரு. கடைசியில் அந்த தண்டனை கிடைக்கும்போது துடிப்போம் நம்ம, ஆமாம் பாபா சொன்னாரே அப்படின்னு இல்லையா. யாரையோ இச்சையாக பார்க்கறது தான் தண்டனை, தப்பு கலியுகத்தில். ஆனால் இங்கே உங்கள் மனைவி இச்சையாக பார்த்தாலே, உங்கள் கணவனை இச்சையாக பார்த்தாலே தவறு தான். அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தப்புக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும், அந்த தவறிலிருந்து விலக வேண்டியது எவ்வளவு அவசியம் அப்படின்னு. ஸோ அடுத்தது, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் உங்களை சாதாரணமானவனாக நீங்கள் நினைக்கிறது. அதுவே பெரிய தப்பு. கடவுளுடைய குழந்தை, நீங்களே சாதாரணமானவர் கிடையாது. அதை விட மிகப்பெரிய தப்பு உங்களை சுற்றி இருப்பவர்களை, பாபா குழந்தைகளை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறது. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பைபிள்லேயே அந்த எச்சரிக்கை இருக்குது பாருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உண்மையில் தேவ தூதர்களாகவே இருக்கிறான்.
இல்லை இறைவனுடைய செய்தி மற்றவர்களுக்கு கொடுக்கறது சாதாரண காரியமாக, அதை செய்பவர்கள் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப வருஷக்கிரமமாக செஞ்சுட்டு இருக்கிறவங்க, சொர்க்கத்தில் தேவதையாக இருக்கக்கூடியவர்கள், இப்போவும் கோயிலில் சக்தி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, எந்த நேரம் வேண்டுமானாலும் உங்களை விட பவர்ஃபுல்லாக அவங்க போவாங்க. ஆனால் அது தெரியாமல் நம்ம சாதாரண மனிதனாக நினைத்து காமமோ கோபமோ அல்லது எந்த விதமான பாவம் செய்தாலும் அதற்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்குது. அந்த பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு, அப்படி பாவம் செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும்ன்றதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். அவங்க சாதாரண ஆத்மாவா இல்லையா? கோயில், அதாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது புது பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியாகவே இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் பாபா குழந்தையாகி நமக்கு முன்னாடி போகும் தானே. ஸோ அப்போ நீங்கள் பேசும்போது பாபா சொல்வார் இல்லையா, சமமானவர்கள் சமமான இருக்கையில் உட்காந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சமமாக மற்றவர்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் பாபாவோட குழந்தைன்னா அவங்களும் பாபாவோட குழந்தை தான். நான் கோயிலில் தேவியாக இருந்து சக்தியை கொடுக்குறேன்னா அவங்களும் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவி முன்னாடி, கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஜடச்சிலைக்கு உரிமையாளர் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அல்லது தேவியாகவே அவங்கள பார்த்துக்கிட்டு பேசுங்க. அதுதான் பாபா சொல்கிறார், ஆதி அனாதி ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள், மற்றவர்களையும் ஆதி அனாதி ஸ்வரூபத்தை பார்த்து பழகுங்கள், இல்லாட்டினா அற்பமாக நினச்சி பாவம் செஞ்சிடுவீங்க, அவங்க சாதாரணமானவன் நினச்சிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தையினால் அவங்க வேதனைப்படுறாங்க இல்லையா, அதனால் அவங்க புருஷார்த்தம் பண்ண முடியாமல் போகிற அந்த பாவமும் உங்கள் தலையில் வந்து விடியும். ஸோ அதேமாரி பாபா போன ஞாயிற்றுக்கிழமை அவிக்த முரளியில் சொல்லியிருந்தார் இல்லையா, வீண் விஷயத்தை கேட்காதீங்க, அப்படி யாராவது கேட்குறாங்க அல்லது பேசுகிறாங்கன்னா அவங்க மாறணுன்ற கருணை உணர்வோடு உங்களுக்கு பெரியவர் இடத்தில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதே பார்த்திங்கன்னா பைபிள்லேயும் இருக்கும், இந்த சிறியரில் ஒருத்தர் கூட கெட்டு போகிறது பரலோகத்தில் இருக்கும் பிதாவின் சித்தமே கிடையாது. அதனால் உனக்கு எதிராக ஒரு வேளை உன்னுடைய சகோதரன் ஏதாவது பண்ணுறான் அப்படின்னா அவன் குற்றத்தை தனிமையில் போய் அவனுக்கு உணர்த்து, அப்படி நீ சொன்னதை அவன் கேட்டுக்கிட்டான், மனம் திருந்திட்டான் அப்படின்னா உன் சகோதரனை நீ காப்பாற்றி இருக்கிற. ஸோ அப்படியும் கேட்கலன்னா சபைக்கு தெரியப்படுத்தி சபையில் பெரியவர்கள் மூலமாக சொல்லவே. அப்பவும் கேட்கல அப்படின்னா அவனை அஞ்ஞானியாக நினைத்து விலகியிரு அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்லே. அடுத்தது முக்கியமான விஷயம், சமஸ்கார மோதலை பற்றி பாபா சொல்லுவார். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவார். என்னென்னா, ஒரு குழு வந்து ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா பெரும்பான்மையானவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வேறுபட்டு நிற்கிறீங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவு அந்த பெரும்பான்மையானவர்கள் எடுத்த முடிவை விட உண்மையிலே பெட்டர் அப்படின்னா கூட அதை தியாகம் செஞ்சுட்டு அவர்களோடு ஒருமனப்பட்டு இருங்கள் அப்படின்னு பாபா சொல்வார். ஸோ அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அதை விட இது பண்ணியிருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்குமே அப்படின்னு தோணும். குழு உடைவதற்கு நீங்கள் காரணமாக இருக்காதீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதில் இன்னும் என்ன நன்மை இருக்குது பாபா சொல்கிறதுல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே பைபிளில் வருது பாருங்கள், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத ஒற்றுமையாக ஒன்று செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அத்தனை பேரையும் பகைச்சிக்கிட்டு நீங்கள் தனியாக வேற ஒரு வழியைப்படி போனீங்கன்னா அது எவ்வளோ பக்கவான பிளானாக இருந்தாலும் அது அடைவதற்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு வருது. பாபா சொல்கிறல இந்த முரளி சம்மந்தப்பட்ட விஷயத்தை 2-3 பாபா குழந்தை ஒன்று சேர்ந்து எங்கே பேசினாலும் நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா நம்ம கூடவே இருக்கணும், ரொம்ப ஈஸியான வழி. முரளியை பற்றி பேசிக்கிட்டே இருங்க எல்லாருக்கிட்டேயும். ஸோ தானாகவே அங்கே பாபா வந்துடுவார், சாத்தான் ஓடி போயிடும். ஸோ அடுத்தது, ஸோ இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுதா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம நாராயணன் பதவியை அடையிறோமா அடைய முடியுமா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து முரளியை விட அந்த குணம் எப்படி இருக்குது இல்லையா, ஞானத்தை மற்றவர்கள்கிட்ட சொல்கிறதை விட சொல்லும்போது உங்களுடைய குணம் எப்படி இருக்குது,
உங்களை தாழ்த்திக்கிறீங்களா, விட்டு கொடுக்குறீங்களா, நீங்கள் சரினே தெரிந்தாலும் விட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னும் பொழுது தான் அங்கே பதவி பயங்கரமாக ஏறுது. ஏன்னா புத்திசாலிகளோடு மட்டும் இல்லை, அடி முட்டாளோடு கூட நான் ஒத்து போவேன், பணிந்து போவேன் அப்படின்னு நிரூபிக்கும் போது தான் நீங்கள் மிக உயர்ந்தவர்களாக ஆகுறீங்க, அந்த நாராயணன் பதவியை அடையிறீங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு செய்யக்கூடிய துரோகம் லௌகிகத்திலையும் சரி அலௌகிகத்திலையும் சரி பயங்கரமான துரோகம் செய்கிறாங்க அப்படின்னா அது எப்படி மன்னிக்கணும், ஏன் மன்னிக்கணும், மன்னிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பைபிளில் செம்ம சூப்பராக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி ஜென்ரல் வீடியோவில் போடுறோம். ஸோ தயவுசெய்து அதையும் பாருங்கள். ஏன்னா ஜென்ரல் வீடியோ அப்படிங்கிறதுனாலே பார்க்காம இருக்கிறாங்க, ஆனால் பாபா ஞானம் மட்டும்தான் அதில் இருக்கும். என்ன அஞ்ஞானிகள் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்களோ அந்த விஷயத்தை டைட்டிலாக வச்சு அவங்கள உள்ளுக்கு இழுக்க வச்சு முழுக்க முழுக்க பாபா ஞானம் தான் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கும். அதனால் தயவுசெய்து அதை மிஸ் பண்ணாதீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.